வணக்கம் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாராகி அம்மனோட தியான ஸ்லோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம தினமும் பூஜைகள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்களும் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அன்னையோட அருள் நமக்கு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நிறையா பேர்த்துக்கு அவங்க செய்கிற பூஜைகளை அன்னை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். வாராகி அன்னை முதல்ல பூஜைகளை ஏற்றுக்கணும்னா நம்ம மனசுக்குள்ளே வரணும். எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு நம்ம செய்கிற பூஜைகள் பலனளிக்கணும்னா அந்த தெய்வம் நம்ம மனசுக்குள்ளே குடியிருக்கணும். அதுக்கு நம்ம சிந்தனைகள் நேர்மறையாகவும் நல்ல எண்ணத்தோடவும் இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட எண்ணத்தை வச்சு தான் நம்ம கூட பழகுவாங்க. அதே மாதிரி தான் அன்னையும் நம்மளை முதல்ல சோதிப்பா. ஆனால் ஒருபொழுதும் நம்மளைய கைவிட மாட்டா. நம்மளோட எண்ணங்களை நம்ம மாற்றிக்கணும். நல்ல வகையான எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நம்ம வளர்த்துக்கணும். திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. நம்ம மனசு தூய்மையாக இருக்கும்போது நம்ம மந்திரங்கள் சொல்லணுங்கிற அவசியம் எப்போதுமே வராது. அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் தூய்மையாக ஆகணும். அதுக்கு தான் இப்போ நான் ஒரு மந்திரத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்லோகம் வாராகி அன்னையோட தியான ஸ்லோகம். தியான ஸ்லோகம்னா மந்திரங்கள் மாதிரி இதை உபயோகிக்கக்கூடாது. இதை நீங்கள் தியானம் செய்யணும். தினமும் 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த தியான ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். தியான ஸ்லோகத்தில் இருக்க விஷயங்கள் என்னென்னா, அன்னையோட உருவத்தை முழுசாக சொல்லும். அந்த தியான ஸ்லோகம் இப்போ ஸ்க்ரீனில் வரும். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அன்னை எப்படி இருக்கா? தேவியின் முகம் பன்றியின் வராக உருவம் இருக்கிற முகம், கையில் கலப்பை வைத்திருக்கும் ஒரு தெய்வம், கையில் தண்டம் வைத்திருக்கும் ஒரு தெய்வம், அன்னை ஒரு கால் மடித்து அமர்ந்திருக்கா, சிம்ம வாகனத்தில் உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த தியான ஸ்லோகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை நீங்கள் சொல்லும்போது அந்த உருவம் மனசில் பதிய ஆரம்பிக்கும். ஒரு மந்திரம் எப்படி வேலை செய்யுமோ அதை விட தியான மந்திரம் தான் அதிகமாக வேலை செய்யும். காரணம் என்னன்னா, அந்த தெய்வத்தோட உருவம் நம்ம மனசில் பதியும் போது தேவி நம்ம மனசுக்குள்ளே வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிருவா. அப்படி தேவி வராகி அம்மன் நம்ம மனசுக்குள்ளே குடியிருந்தானாலே எந்த ஒரு கெட்ட சிந்தனைகளும் நமக்கு வராது, எந்த ஒரு கெட்ட விஷயங்களுமே நமக்கு நடக்காது. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தியான ஸ்லோகம் தான் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இந்த தியான ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்லோகமும் மந்திரமும் நீங்கள் முதல்ல மனப்பாடம் பண்ணி வச்சு தான் பிரயோகிக்கணும். சும்மா சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாளில் விடுறதுக்கு நீங்கள் சொல்லாமே இருக்கலாம். அதிகபட்சம் 48 நாள், குறைஞ்சபட்சம் 21 நாள் ஒரு தியான ஸ்லோகமோ எந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் பிரயோகப்படுத்தினாதான் அந்த மந்திரத்துக்கு ஒரு உரு கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறப்ப தான் அந்த விஷயத்தை செய்யணுங்கிற சிந்தனை நம்ம மனசுக்குள்ளே வரும். அதே மாதிரி தான் இந்த ஸ்லோகங்கள். இதை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறப்போ தேவியோட உருவம் மனசில் பதிய பதிய உங்களுக்கு அன்னையோட அருள் மனசில் இறங்க ஆரம்பிக்கும். மனம் தூய்மை ஆயிட்டாலே போதும், இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு தானாக வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு நம்ம கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தியான ஸ்லோகத்தை இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த தியான ஸ்லோகம் யாருமே கொடுக்கல. நம்ம சேனலில் தான் முதல்ல இந்த தியான ஸ்லோகம் வருது. இதை நீங்கள் கண்டிப்பாக பிரயோகப்படுத்துங்க. உங்களோட மனசில் வாராகி அன்னை குடி வந்த அடுத்த நிமிஷம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டு பிரார்த்தனைக்கான வேலைகளுமே நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த மாத கடைசிக்குள்ளே அந்த ஒரு நாள் கண்டிப்பாக குறிப்பிடப்படும். அதிலிருந்து நம்ம மாதம் தொடர்ந்து செய்ய போகிறோம். நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவு கிடைக்க போகுது வாராகி அன்னையோட அருளால். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.